இன்னைக்கு உங்களோட செஷன் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஹேபிட் பில்டிங் பத்தி பார்க்க போறோம். தட் டூ வித் ரெஸ்பெக்ட் டு பிஸி டாக்டர்ஸ். பேசிக்கலி லைக் பிஸியா எவ்ரிடே ஒர்க் பண்ணிட்டோ இல்லைன்னா சிஆர்ஆர்ஐ ஃபைனல் இயர்ல இருந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஒர்க் வேற ஏதாவது ஒரு திங்ஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு பிளஸ் நீட் பிஜியா அஸ் அ பார்ட்டா படிக்கிற பீப்புளுக்கு ஸோ ஹவு ஹேபிட் பில்டிங் அண்ட் கன்சிஸ்டன்சி கேன் ஹெல்ப் தெம் அப்படிங்கிறத பத்தி தான் நீ பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன்ல வந்து இட்ஸ் நாட் அலோன் வெறும் இது நீட் பிஜிக்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் அலோன் தட். லைக் வி கேன் இம்ப்ளிமெண்ட் இட் எனிவேர். லைக் உங்களோட நார்மலா ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டும், ஒரு யோகா செஷன்ஸா இருக்கட்டும். ஸோ வேறவர் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட், வேறவர் யூ வாண்ட் டு பில்ட் அ ஹேபிட் உங்களுக்கு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வி கேன் இம்ப்ளிமெண்ட் திஸ் என்டையர் செஷன். ஓகே. அண்ட் இந்த என்டையர் செஷன் வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்லியான புக் கால்டு அட்டாமிக் ஹேபிட்ஸ் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, ஜேம்ஸ் கிளியரோட. ஸோ அந்த புக்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இன்னையோட கம்ப்ளீட் செஷன் இருக்க போகுது. பட் இந்த செஷன் வந்து எக்ஸாக்ட்லி இட் வில் மேட்ச் டு நீட் பிஜி. லைக் நீட் பிஜியோடதுக்கு எப்படி எக்ஸாக்டா மேட்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி இந்த ஹேபிட் பில்டிங் இருக்க போகுது ஃபுல்லா. ஓகே, நான் ஆடிபிளா இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஒரு வாட்டி ஆடிபிளா மட்டும் இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா மட்டும் எனக்கு ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணிடுங்க கிளியர் மட்டும். ஸோ தட் வி வில் ப்ரொசீட் இன்டு தி ஓகே குட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த என்டையர் கிளாஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் ஹேபிட்ஸ். ஓகே. அண்ட் எப்படி ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி பில்ட் பண்ணி நீட் பிஜி ப்ரிப்பரேஷனை எந்த ஒரு லாஸ்ட் மினிட் சிவியாரிட்டி ரஷ் ஹேவோக் இதெல்லாம் இல்லாம எப்படி கிளியர் பண்றது, எப்படி த்ரூ அவுட் ஸ்மால் ஸ்டெப்ஸா வி கேன் வாக் அப்படிங்கிறது தான் திஸ் செஷன் இஸ் ஆல் அபவுட். திஸ் இஸ் நாட் ஃபார் 2025 நீட்டோ இல்லை அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பீப்புள் who have at least 1 year of time, like that is 2026 NEET and 2027 NEET complete up. And I have to give you one caution. In the session வந்து it's not about motivational session ஓ இல்ல ஒரு ப்ரமோஷனல் செஷனோ எங்களோட சினாப்ஸோட ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்றதுக்கோ இல்லை மோட்டிவேஷனல் செஷனோ கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஆல் அபவுட் இதுல வந்து எங்களோட பெய்ட் பீப்புளும் இருக்காங்க. லைக் we are having Synapse Sprint, which is a NEET PG preparation platform. So paid people irukanga, and there are other non-paid, non-associated people also you are here basically. So rendu perkum balance pandra mari this session will go. And Synapse Sprint ங்கிறது வந்து entirely it has been devised from this atomic habits. இன்னைக்கு பேச போறோம் இந்த habit building பொறுத்து தான் கம்ப்ளீட்டா we have designed the entire curriculum, entire platform of Synapse Sprints for NEET PG preparation for doctors வந்து இதுல இருந்து தான் we have started. Okay. So before going into the session, I will introduce myself first. So myself Jayakumar. நான் இப்போ கரண்டா ப்ராடக்ட் மேனேஜரா IT firmல in Pune I'm working. So I'm not a medico basically, but I have worked for multiple startups and I have managed people to grow basically. And now I'm closely related with Synapse, like starting from providing technical support and operational support for Synapse. And I'm closely related to people also who are beginning Synapse, like Dr. Arul Arkatum, Dr. Hari, Dr. Sadhana, Dr. Nandini. So I'm closely related to these people, basically. So one liner. In the session or the end, what you will get is like how to build a habit and how to apply it for NEET PG preparation. So that's all. So either pathina we'll be going along in this entire session. And I have one request from you all, like stay connected till the end. Nadula konja bore adicho illa maybe one or two cringe things kuda irukkalam. I don't know, but ad mari irundhuchna don't drop, because I have created the slides and things in a proper flow so that first slide yen vanduchu, last slide yen vanduchu, there will be a reason for doing things. Okay. Yes. So let us jump into the session. So session போறதுக்கு முன்னாடி முதல்ல ஹேபிட்ஸ்னா என்ன, ஒய் ஹேபிட்ஸ் எப்படி பில்ட் பண்றதுன்னு இன்னைக்கு செஷன் பார்க்க போறோம். பட் ஹேபிட்ஸ்னா என்ன, ஏன் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணணுங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் we will start with. Okay. So first thing is why focus on habits. Okay. அதுக்கு வந்து I just wanted to start with ஒரு சின்ன comparison between two different doctors. So I think you can see here, இங்க வந்து we are comparing two different doctors. So Dr. A வந்து who is steadily having a growth, and Dr. B so see, consider this 120 as the destination. Okay. Dr. A reach pantanga, Dr. B reach pantanga. Okay. That is not the case here.
ஆனா என்ன டைம் ஃப்ரேம், என்ன மாதிரி ஹேவோக், என்ன மாதிரி ஸ்பைக்ஸ் வந்திருக்கு, எப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, எப்பெல்லாம் பர்ன் அவுட் ஆயிருக்காங்கிறது ஃப்ரம் திஸ் கிராஃப் வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, த டாக்டர் ஏ வந்து இந்த ஆரஞ்ச் லைன் வந்து ஹி இஸ் ஸ்டடிங் 1 hour a day and his process and preparation is highly smooth, and the other person is having sudden spikes, and at the end of the last 3 months like he has like accelerated his study plan. And இவங்க வந்து டோட்டலா 120 hours தான் படிச்சிருக்காங்க, பட் the other person have studied more than 200 hours. ஓகே, so short timeல he வந்தாலும் he has to cover this distance by 200 hours, not just 120 hours. ஓகே, so இது ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சுக்கோங்க. Let us go deep into things, basically why habitsங்கிறது. Let us take one more example. இப்போ இந்த இயர் ரெண்டுல நீங்க வந்து ஒரு 36,500 rupees சேவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. So you can do it in 3 ways. So one is every day you can save 100 rupees, or every month you can save 3,000 rupees, or every year you have to save 36,500. இப்போ லாஸ்ட் மந்த் உங்களுக்கு salary வந்திருக்கு. எல்லாருமே மோஸ்ட்லி இங்க நாங்க பார்த்த வரைக்கும் PHCல ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் தான். லாஸ்ட் மந்த் உங்களுக்கு salary வந்திருக்கு. அந்த salary like around 80-90k you would have got in your hand. அந்த 80-90kல 36,500 அப்படியே எடுத்து இன்னொரு விஷயத்துக்கு கொடுக்கணும்னா without any plan, that is most difficult. பட் சேம் திங் எவ்ரி டே உங்களுக்கு ஒரு 100 rupees நீங்க சேர்த்து வச்சு லைக் அதை நீங்க 36,500 கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தேர் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பெயினாவோ எதுவாமே அது வந்து உங்களுக்கு ஆடப்பே ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் த ஹோல் ரீசன் ஆஃப் ஹேவிங் அ ஹேபிட். ஹேபிட்ங்கிறது என்னன்னா இட் இஸ் நாட் அபவுட் புஷிங் திங்ஸ் அட் த எண்ட், இட் இஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்ட் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு லைன் தான் வி ஆர் கோயிங் டு டாக் த என்டையர் செஷன் ஃபார். ஓகே, இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது, எவ்வளவு ஈஸியா இதுக்குள்ள நம்ம லைக் வி கேன் கெட் இன் டு இட்ங்கிறது தான் வி ஆர் கோயிங் டு சி. ஓகே, அண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து வி யூஸ் டு டிஸ்கஸ் ஃபார் த சினாப்ஸ் ஸ்பிரிண்ட் கட்டிங். அப்போ ஹரி ஆர் அதர் டாக்டர்ஸ் யூஸ் டு சே லைக் there is one difference between there are so many difference between people who are getting the first mark and the last mark, but there is one common thing between these two people, that is having 24 hours each. Okay, இந்த ரெண்டு பேருக்கு இருக்க அந்த 24 hours how mostly they are utilizing it, how properly they are utilizing it matters more. Okay, so that is what we will be covering, how these habits can make you utilize the hours better than what other people are actually doing. Okay, and then so why habits can using habits you can achieve anything without suffering a lot. கடைசி நேர ரஷ், ஹேவ் ஒர்க், அந்த சஃபர் அதெல்லாம் இல்லாம we can achieve everything in a smoother fashion. So that's why we need habits for. And ஒரு actionable tip வந்து நான் இங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா make your steady time and steady thing in the same time every day. Okay, so that it become a habit. So every day 8 o'clock ஆச்சு அப்படின்னா okay I have to do something, இல்லைன்னா it should become a guilt kind of stuff. So அந்த அளவுக்கு we have to build a habit, and that is necessary for having your preparation smooth and in a easy way. Okay, and yeah, I'm not just giving a lecture. Inge or lecture mari, I'm not going to motivate you, I'm not going to just put some stuffs and facts here. You will be feeling logical when we go through the slides. And yes, so right now you have seen what habits is. Okay, in the habits வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு as a doctors நாங்களும் பார்க்கும்போது, ஏன்னா like we have been closely associated with 2025 batch also, and we have been closely associated with more than 4,000 to 5,000 doctors we are associated with. The constant problem that see with people who are going to PHCs வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து PHC போறது வந்து ஒரு நான் நெகோஷியபிள் திங். நம்ம வந்து அதை போய் யார்ட்டையும் நெகோஷியேட் பண்ணி இன்னைக்கு வர முடியாதுன்னு கேட்க போறது இல்லை. அதே மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அங்க போய் உங்க ரிப்போர்ட்ஸ் போடுறீங்க, ஒரு டிக்வி போர்ட்ல இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு யூவினை நீங்க மானிட்டர் பண்றீங்க அப்படின்னா சோ அதையுமே நீங்க நெகோஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா யூ கைஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு சம்படி. உங்களோட பிஎம்ஓவா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட டிடியா இருக்கட்டும், யூ ஆர் அக்கௌண்டபிள் டு சம்படி when you are doing your jobs. ஆனா உங்களோட ட்ரீம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. நான் ஏன் அதை ட்ரீம் நீங்க வச்சிருக்கீங்க நான் சொல்றேன்னா, whenever people joined us in MRBல வந்து நிறைய பேருக்கு கிடைச்சது எங்களோட கிளாஸஸ் முடிச்சோம். அப்ப நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டது நாங்க இதை எப்ப விடலாம், 2 years விட்டுலாமா, 1.5 வருஷத்துல விட்டுலாமா, 1 வருஷத்துல விட்டுலாமான்னு there were so many questions. Okay, so you guys have certain dreams. அதனாலதான் நான் விட்டுட்டு நீட் பிஜிக்கு போகணும் பண்ணணுங்கிற ஒரு தாட் உண்டு. ஆனா now what happens, you have started negotiating those things for non-negotiable items. Like உங்களோட ஆபீஸ்ல இருக்கிற உங்களோட பிஹெச்ல இருக்கிற non-negotiable thingsக்காக you started negotiating on your own dreams and things. Okay, so இங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இன்வால்வ் ஆகி இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு we can do
things better. Okay, so like simple, like if you are going to do 1% each day better, you are going to be 30x, I mean 37x, you are going to be better than what you are today. But இதே 1% if you are going to not do it better, நான் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகல, இன்னைக்கு என்ன பண்ணணும் அதே தான் நாளைக்கும் பண்ண போறேன், இன்னைக்கு என்ன பண்ணணும் 3 மாசம் கழிச்சும் அதே தான் பண்ண போறேன்னு இருந்தோம் அப்படின்னா, last minute rush and last minute push க்கு be prepared now itself, because we know what this 20-25 people are currently going through, like the 2 people who are studying or who are into private trainings and other stuff. Okay, இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனான ப்ராப்ளம். பட் சில டைம் இந்த ப்ராப்ளம் எங்க ரிசல்ட் ஆகுது அப்படின்னா, they are leaving their preparation last 3 months. ஏன்னா இன்னைக்கு எனக்கு என்கோர்ஸ் இருக்கு, இன்னைக்கு வந்து எனக்கு அதர் ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம போஸ்ட்போன் பண்றது, லாஸ்ட் 3 monthsலயும் இதே மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குதான் போகுது. ஸோ அப்ப நான் வந்து ஐ கேன் கேட்ச் அப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ஒரு இம்பாசிபிள் திங். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அட்லீஸ்ட் உங்களுக்கு 1/2 hour or 1 hour you can spend it, but when it goes beyond, it is going to be, I mean, இப்போ அது எண்டுக்கு போக it is going to be highly difficult. Okay, and so that's what, so let us start optimizing from the starting line itself. இன்னைக்கு தான் இன்னும் 1 வருஷம் 2 years இருக்குன்னா, let us start optimizing it now itself, rather than going to the finish line for 6 months அங்க போய் எப்படி இதை பண்றதுன்னு பாக்குறதுக்கு. let us start optimizing ourselves from now on. Okay, so but இந்த ஹேபிட் பில்ட் பண்றதுல, இந்த ஹேபிட் லைக் நம்ம ஒர்க் பண்றதுல தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு பெரிய சேட் திங் இருக்கு. பேசிக்லி என்ன அப்படின்னா, you will not see the result immediately. The result will be completely delayed, but you will definitely see it. That is what. So you have to put yourself, you have to commit yourself to all the things that we do here. Okay, so இப்போ okay, this is all about habits. So habits na enna, ஏன் habits பண்றது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, எப்படி ஒரு நார்மலா படிக்கிற டாக்டர் பிளஸ் நல்ல ரஷ்ஷோட படிக்கிற டாக்டர்ஸ்க்கு என்ன வரப்போகுது, ஒரு 36,500 நம்ம சேவ் பண்ணும்போது கடைசி இயர்ல நமக்கு டக்குனு இப்போ 36,500 கேட்டா எவ்வளோ கடியா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஹேபிட் பில்ட் பண்றதுக்கான ரீசன்ஸ். ஓகே, பட் இப்போ நம்ம போறது ஹவு டு பில்ட் ஆன் ஹேபிட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து it is being split into 2 things. So one is வந்து நம்மளுக்குள்ள, அதாவது இன்டர்னல்ல how to bring change, and then external factors are how to change. The 2 things we will be seeing it here properly. Okay, so first thing is identity over goals. So இது வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, like people will be saying உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க, அந்த கோலை எவ்ரிடே அச்சீவ் பண்ண பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஹியர் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், கோல்ஸை விட உங்களோட ஐடென்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஐடென்டிட்டி நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட கோல் வந்து இப்போ என்னன்னா நீட் பிஜியை நீங்க வந்து கிளியர் பண்றது. ஓகே, பட் தட் இஸ் ஜஸ்ட் அ கோல். ஓகே, ஆனா வாட் இஸ் த ஐடென்டிட்டி பிஹைண்ட் இட்? நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆகணும், இல்ல நான் ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஆகணும், இல்ல நான் வந்து ஜெனரல் மெடிசன் சீட் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இஸ் வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் பிஹைண்ட். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பிஹைண்ட் கோல்ஸ், ஸ்டார்ட் கோயிங் பிஹைண்ட் யுவர் ஐடென்டிட்டி. நீங்க எப்போ படிக்க உட்கார்ந்தாலும் ஸ்டார்ட் திங்கிங் தட் யூ ஆர் like you are sitting as a dermatologist, not as a student who are preparing for an exam basically. So நம்ம goal வந்து ரொம்ப clear, that is to clear the exam, but our identity should speak that. ஏன்னா நீங்க வந்து everyday thinking about நான் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக படிக்கிறேன், நீட் பிஜிக்காக படிக்கிறேன், இல்ல நீங்க நீட் பிஜிக்காக படிக்கல, நீங்க படிக்கிறது like to become a derm or to become a like whoever you want to be basically. Same thing, like நீங்க ஒரு எழுத ஆரம்பிக்கிறீங்க, if you want to become a writer, you are not writing that single book, you are writing it because you want to become a writer basically. So be clear with your identity rather goals. இதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டேவே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தோம்னா, whenever people join we used to ask, நீங்க வந்து உங்களோட என்ன ட்ரீம் பிரான்ச் என்னங்கிறத கேட்கணுங்கிறதுக்கு நாங்க, ஐ மீன் ட்ரீம் பிரான்ச் என்னங்கிறத நாங்க கேட்டிருக்கோம். ஸோ கேட்டுட்டு we started working on it backwards. So எப்படி இவங்களுக்கு அந்த பிரான்ச்சை இவங்க பண்றதுக்கு what all we can do it நாங்க யோசிக்கும் போது, so one thing we spoke to many people and came out is like நான் ரொம்ப கிளீஷேவா கிரிஞ்சா நீங்க வந்து உங்களுக்கு நீங்க உட்கார இடத்துல வந்து ஐம் அ டெர்மட்டாலஜிஸ்ட் எழுதி ஒட்டிக்கோங்க, இல்ல எங்களுக்கு நீங்க திரும்பும் போதுதான் அது உங்களுக்கு மேல வரணுங்கிற மாதிரி நான் சொல்றேன். பட் வாட் we have to exactly do is we have to expose ourselves to the habit. ஸோ இப்போ நம்ம என்ன ஹேபிட் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நீட் பிஜிக்கு எவ்ரி டே சின்ன சின்ன ஸ்டெப்பா ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுதான் நம்மளோட ஹேபிட். ஓகே, அதுக்கு தான் இந்த என்டையர் திங் தட் வி ஆர் டாக்கிங் அபௌட். ஓகே, இதுல நீங்க இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் எழுதிலாம் ஒட்டிக்க வேணாம், ரேடியாலஜிஸ்ட் எழுதி ஒட்டிக்க வேணாம். do one thing, one actionable tip what I can give you is, நம்ம டெய்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் திங்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்றோம். நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டட் பேஜஸ் அட்லீஸ்ட் முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சிம்பிள், ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஸ்டெப். ஏன் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் ஹேங் அரௌண்ட் ஆகுறோமோ அங்கெல்லாம் அட்லீஸ்ட் சர்டன் திங்ஸ் வில் கம் டு அஸ். இந்த மாதிரி நான் வந்து ஓகே லைக் ஏதோ டெர்மோட நியூ அட்வான்ஸ்மெண்டா இருக்கட்டும், இல்ல டெர்மடாலஜிஸ்ட் யாராவது பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கும் போது we will be associated with them and that will trigger, that will poke our goal what we have to actually do it basically. So அந்த மாதிரி ஒரு அவுட்கம்ஸ் வச்சுக்கோங்க. பிளஸ் வாட் வி ஹவ் கரண்ட்லி பிளான்ட் இஸ், நாங்க வந்து ஒரு சின்ன டேபிள் டாப் பீஸ் மாதிரி எங்கள்கிட்ட என்ரோல் ஆன பீப்புளுக்கு ஃப்ரீயா we are going to send it to them so that அவங்களோட ஸ்டடி டேபிள்ல they can keep it and that will be a very cute small dermatologist இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லைக் வாட் எவர் இட் கேன் பி, அவங்க என்ன ட்ரீம் பிராண்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்களோ we are going to send it to them so that நீங்களா எதுவும் கிரியேட் பண்ணாம we will give it to you so that you can keep it on your table whenever you start studying. You know what is your identity, who you are, why you are studying, you will get to know. Okay. Yes. So one actionable tip, first thing, get your identity before a goal. Every time you sit to prepare, you are a dermatologist, not a student who you prepare to. Okay. And one more thing, இங்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, what is my identity? நான் நிஜமாலே டேர்ம் தான் படிக்கணுமா, இல்ல நான் ரேடியாலஜிஸ்ட் படிக்கணுமா, இல்ல ஜெனரல் மெடிசன்? உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா we can see two kind of people. So இன்னைக்கு நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா எங்களோட சினாப்ஸ் பிரின்ஸ்ல ஃபார்ம் ஃபில் பண்ண எங்களோட டாக்டர்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே என்ன ஒரு காமனா இருந்துச்சுன்னா, there are 50% of doctors who have filled one thing as their specialty and more than 50% வந்து 2 இல்ல 3 பண்ணிருந்தாங்க. ஓகே, சோ எப்படி 2 3 பண்ணிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து ஜெனரல் மெடிசன் எடுத்தாலும் ஓகே, எனக்கு ஓபிஜி எடுத்தாலும் ஓகே, எனக்கு வந்து டர்ம் ஆனாலும் ஓகே, லைக் வாட் எவர் இட் இஸ்ங்கிற மாதிரி. அதாவது தேர் இன் மென்டாலிட்டி லைக் ஐ டோன்ட் நோ வாட் டு சூஸ், பட் வாட் எவர் இட் இஸ் ஐ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் பாத். எனக்கு வந்து பிஜி எடுத்தா போதும், ஆனா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுங்கிற தாட் இல்லைங்கிறது. பட் தட் இஸ் ஓகே, டு அ பாயிண்ட் தட் இஸ் ஓகே, பிகாஸ் நீங்க வந்து அதை பத்தி இன்னும் தாட் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வாட் வி ஹவ் ஆல்சோ பிளான் இந்த செஷனோட சப்சீக்வெண்ட் எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் வந்து என்ன மாதிரி செஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம்னா, we will be bringing a round table sessions. Round table session na enna, there will be 5 different dermatologists will be coming. For example, one dermatology will be he will be someone who is working in a derm mudichittu service work பண்றவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க will be having a very big established clinic, private practice. இன்னொருத்தவங்க who is working in a college இருப்பாங்க. இன்னொருத்தவங்க just now joined derm இருப்பாங்க. And one more person like who is continuing derm in his 4th year இருப்பாங்க. So in the mind we will bring 4 to 5 people and they will discuss about what is derm actually. வெளியே இருக்கிற டேர்ம் என்ன, மித் என்ன, 3 years எனக்கு எப்படி போகுது, நான் தீசிஸ் என்ன பண்ணேன், லைக் ஹவு இட் வாஸ் த என்டையர் ஜர்னி டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது they will be discussing end to end. So what is before derm, நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கணும், what is the mentality of a derm, and after being a derm what it is going to be. So அந்த மாதிரி they will be talking everything. Same like that every week 19 specialty we are planning to bring, like radiologist ஒரு round table conference will be there, and we'll also bring, and there are so many myths about non-clinicals as well. But I could see somebody have written, I want to be நான் வந்து pathologist ஆகணும், anatomy நான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதும் people எழுதியிருக்காங்க. So and there are other set of students who have written, ஒருத்தவங்க எங்கிட்ட கேட்டாங்க, I want to become a general medicine in Madurai Medical College, other synapse print-ஆல இது பண்ண முடியுமா, can this habit building steps and all things, can that break it? So I have not given any answer to them yet, but the reason is they know their identity way better than any of us basically. So first try to come up with identity so that we can set a proper goal and we can walk through it basically. Yes, and yes, most people வந்து start பண்ணிட்டு டக்குன்னு கீழே விழுகிறதுக்கு வந்து what we think is motivation is the reason. எனக்கு வந்து 3 நாள் படிக்கிறேன், 4 நாள் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. But what they really lack is clarity. நான் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், என்ன படிச்சா I can go for next 1 year throughout அப்படிங்கிறது, that is what they are lacking. Okay, so இந்த ரீசனுக்கு we are coming to the second most important core principle. அது வந்து என்னன்னா systems over goals. நீங்க எவ்வளவுதான் கோல் ஒண்ணு வச்சு நான் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போறேன், நான் வந்து டர்ம் ஆக போறேன், நான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போறேன்னு போனாலும் you should have certain systems. Okay, for example, இப்போ ஒரு ஃபார்மர் வந்து நான் இந்த வருஷம் 100 மூட்டை ரைஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ கோல். ஓகே, பட் அதுக்கு எவ்வளவு வாட்டர் விடணும், என்னன்னைக்கு விடணும், எப்ப மழை இருக்கும், லைக் எவ்வளவு கேர் பண்ணணும் அந்த ஃபீல்ட்ல அப்படின்னு எடுத்துக்கிறது இஸ் வாட் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ அஸ் அ டாக்டர் நீங்க கோல் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா, நான் 10 ரிவிஷன் முடிச்சிட்டேன் இந்த வருஷம் அப்படின்னா
நான் வந்து ஐ கேன் கிராக் இட். ஸோ தட் இஸ் மை சிஸ்டம்னு எடுத்துட்டீங்க. அண்ட் வென் எவர் யூ ஃபீல் கில்ட் ஒன்லி யூ வில் கோ பேக். யூ வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ஸ். நான் எவ்ரிடே என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் கரிக்குலமோ இல்ல ப்ராப்பர் ஒரு தாட் ப்ராசஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டா இருக்காது. ஓகே, ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் Synapse Sprints, they already know what to do. So every day what we have given them is 60 questions daily they have to solve. அதோட explanation படிக்கணும். And there will be a 25 minute to 45 minute read of notes will be coming there to them. Okay, so why we devised this? Because this is the system. இந்த சிஸ்டம் உங்களுக்கு கோலை நோக்கி எவ்வளவு கொண்டு போகுங்கிறதை தாண்டி உங்களோட ஹேபிட்ல விட்டு கீழே வர விடாது. எவ்ரிடே செக்லிஸ்ட். மார்னிங் எந்திரிச்சாச்சு, இந்த 3 இதை டிக் பண்ணியாச்சா, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்து நான் என்ன பிளான் பண்ணி என்ன படிக்க போறேன், என்ன டைம் டேபிள், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. The system is already set. The thing is you have to follow it. For people who are not into Synapse Sprint, basically, so நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to come up with your own plan. So ஒரே நாள்ல உட்காந்து for next 1 year completely plan it out. So இதுதான் கொஸ்டின்ஸ், இங்க இருந்தா நான் கொஸ்டின்ஸ் போட போறேன், இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கறத plan it out and spend at least 1 to 2 hours a day. Okay, on the system that you have created. So வெறும் நான் நீட் பிஜி கிராக் பண்ண போறேங்கிறத நிப்பாட்டாம start creating some small systems. Very small systems like, okay, நான் டெய்லி வந்து 20 கொஸ்டின்ஸ் போடுறேன், இல்ல நான் டெய்லி வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் போடுறேன் அப்படின்னா, that will not leave you to come behind your habit. உங்க ஹேபிட்டை வந்து உடைச்சு கீழே வர விடாம it will help you. சொல்ல போனா it is a stop loss. All the systems will act as a stop loss for all your codes basically. Okay, and சும்மா நீங்க உங்களுக்கு சிஸ்டம் வந்து இப்ப உங்களால பண்ண முடியலன்னா, ஜஸ்ட் இமேஜின் இன்னையில இருந்து ஒரு வருஷம் 2026 நீட் எழுத போறவங்க, ஜஸ்ட் இமேஜின் யூ ஹேவ் ஸ்டார்டட் யுவர் ஜர்னி, பட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் யூ ஹேவ் ஃபெயில்ட் இன் சம்திங். ஐம் நாட் சேயிங் தட் நீங்க வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்றேன். ஏதோ ஒரு ட்ரீமோ ஏதோ ஒரு ஆம்பிஷன் வச்சுட்டு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி நீங்க வச்சுட்டு அந்த ஐடென்டிட்டில இருந்து ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, திங்க் தட் டுடே. இன்னைக்கு நைட் போய் ஜஸ்ட் திங்க், ஓகே, நம்ம வந்து டர்ம் ஆகணும்னு நினைக்கிறோம், பட் நம்மளால ஆக முடியல. ஓகே, what all could be the reason? What all could be the story? என்னோட ஸ்டோரி எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் கழிச்சு நான் யார்ட்டையாவது போய் சொன்னேன்னா, நான் படிக்கணும்னு ஆரம்பிச்சேன், ஆனா ஒண்ணுமே படிக்க முடியல, அப்பப்போ விட்டோம், அப்பப்போ படிச்சேன், கடைசி 3 மாசம் எஃபர்ட் போட்டேன், இங்க வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் மினிட் கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்தாங்க, அந்த ரிவிஷனை போய் அந்த வீடியோஸ் பார்த்தேன், அந்த வீடியோஸை என்னால கம்ப்ளீட்டா ஃபுல்லா பார்க்க முடியல, கொஞ்சம் பார்த்தேன், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் முடிச்சு ஐ ஜஸ்ட் கேவ் த அட்டெம்ப்ட். So whatever it comes, I will take it in a mentality. After 1 year, this is how the storyline will be basically. So இல்லைன்னா இன்னும் நுணுக்கமா உட்காந்து just understand the story how you have failed. You will know what system you have to create. You can create your own system by this method basically. So people who are already in Synapse, we have given you the entire system. But for people who are not in there, you can create your system like this. So without systems, நம்மளோட goals வந்து goals won't sustain long. Yes. Okay. Yes. ஓகே, இதெல்லாம் தான் நம்மளுக்குள்ள வர வேண்டிய இன்டர்னல் சேஞ்சஸ். நம்ம வந்து நம்மளை முதல்ல ஐடென்டிட்டின்னு மாத்தணும். செகண்ட், நமக்குன்னு ஒரு சிஸ்டம்ஸ் கொண்டாடணும். அதை ரெகுலரா நான் ஃபாலோ பண்ண போறேங்கிற ஒரு இன்டர்னல் சேஞ்ச் இருந்துச்சுன்னா, தட் இஸ் த கோர் திங் ஃபார் பீங் இன்டர்னல் சேஞ்ச். ஓகே, இப்போ எக்ஸ்டர்னலா, அதாவது இன்டர்னலா நான் மாறிட்டேன், ஆனா என்னோட சுத்து வட்டாரத்தையும் நான் மாத்தாம என்னால வந்து இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் தட் வி கேன் டூ ஸோ தட் வி கேன் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்க முடியுங்கிறதுக்காக எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மேக் த திங் ஆப்வியஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சி, இப்போ உங்களுக்கு முன்னாடி எவ்ரிடே என்ன இருக்கு அப்படின்னா, யூ ஹேவ் யுவர் மொபைல், யூ ஹேவ் யுவர் டிவி, உங்க ஃபேமிலி இருக்காங்க, உங்க ஒர்க் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா உங்க கண்ணு முன்னாடியே கிடைக்கும். ஓகே, ஆனா உங்களோட லைக் டெஃபினெட்லி ஃபார் அ ஒர்க்கிங் டாக்டர் திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஆப்வியஸ். நான் படிக்கிற புக்கோ நான் டெய்லி பண்ற இதுவோ எதுவுமே என் கையில இல்லை. பட் ஃபார் சம் ரீசன் நம்மளுமே இப்ப எல்லாமே டிஜிட்டலா பண்றதுனால த திங்ஸ் ஆர் நாட் தேர். ஓகே, பட் ட்ரை டு கீப் இட் சர்டன் திங்ஸ் ஆப்வியஸ். நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஒன்ன பார்க்காம நம்மளுக்கு அது திருப்பி ஞாபகமே வரவே வராது டெஃபினட்டா. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் அ சேக் bring back all your books, all your notes, everything, put it in front of you for next 1 year. This is the next actionable tip that you are going to do it for making your environment for study purpose basically. Okay, and then இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, Synapse Sprintல நாங்க என்ன பண்ணுவோம்னா, we have 2 things. ஒன்னு சர்க்கிள் ஆப் இருக்கு, இன்னொன்னு வாட்ஸ்அப். ஏன் வாட்ஸ்அப்ல வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் வாட்ஸ்அப்ல இந்த நோட்டிபிகேஷன்ஸ் கொடுக்குறோம்னா, you guys are obviously seeing WhatsApp every day. Then நீங்க வந்து ஆப்புக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபிக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க வேணாம் தான் இங்கே வைக்கணும்.
பட் அதுவுமே என்ன ஆகுதுன்னா சில பேர் வந்து we are putting it in mute and we know how much notifications we have to give. We will not give you more than 2 notifications or 3 notifications every day because we don't want to distract you in any way. Okay, so make things obvious for people who are in Synapse Sprint. Don't keep your WhatsApp notification in mute, just pin it on the top. That is first thing. And for people who are not into Synapse Sprint, first of all உங்களோட books and other things கொண்டு வந்து உங்க முன்னாடி போடுங்க. At least 5-6 நாள்ல you will start like turning pages in a few days basically. Okay, so you can't do what you don't see basically. So that is what impossible to build a habit without making your environment better for study. Okay, so don't become a victim of your environment. Okay, what you can do is you can create your own environment. See, நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஒர்க் பிளேஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்ப எப்படி உங்களுக்குன்னு உங்க see doctors are the best examples of keeping your environment like great. ஏன் சொல்லணும்னா உங்களோட கிளினிக் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க, பிஹெச்சி எடுத்துக்கோங்க, உங்களுக்குன்னு அந்த என்வரான்மெண்ட் உங்களுக்குன்னே செட் ஆயிருக்கும் கம்ப்ளீட்டா. பட் ஆனா உங்களோட ஒர்க் என்வரான்மெண்ட் அப்படி இருக்கா, ஐ மீன் உங்களோட ஸ்டடி என்வரான்மெண்ட்ல ப்ரிப்பரேஷன் என்வரான்மெண்ட் அப்படி இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸோ ட்ரீட் யுவர் ஸ்டடி பிளேஸ் அஸ் யுவர் கிளினிக். ஓகே, கிளினிக்ல போனா எப்படி டேப்லெட்ஸ் அண்ட் லைக் என்னோட ஸ்டெத்தோஸ்கோப் இருக்க போது, பிபி மானிட்டர்ஸ் இருக்க போது, என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் பேட் இருக்க போது, நம்ம எப்படி செட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம டேபிள்ல. சிமிலர்லி செட் ஆல் யுவர் நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் பிளேஸ் ஆல்சோ வித் ஆல் யுவர் புக்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ். இது ஒரு ஆக்ஷனபிள் பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ கிரியேட் யுவர் என்வரான்மெண்ட் பெட்டர். ஓகே, அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் இட் அட்ராக்டிவ், நாட் ஜஸ்ட் கீப்பிங் மை என்வரான்மெண்ட் வந்து ஓகே நீட்டா இருக்கு அப்படிங்கிறதுல இட் ஒன்ட் ஹெல்ப். ஓகே, செகண்ட் திங் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்ல பேனா வாங்கியிருப்போம், இல்ல ஒரு புது நோட் வாங்கியிருப்போம், அதுல எழுதணுங்கிறதுக்காகவே we will be putting some efforts and அதை படிப்போம், இல்லை ஏதோ ஒன்று செய்வோம் basically, so that now see this is all about cheating your brain. ஓகே, இந்த பிரெயினுக்கு வந்து என்ன அப்படின்னா படிக்கணுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ப்ளஷரபிள் ஹேபிட். ஓகே, நான் வந்து டின்னருக்கு யாரோ உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, இல்லை உங்க ஃபேமிலியோட நீங்க டின்னர் போவீங்களா இல்லை உட்காந்து படிப்பீங்களான்னு கேட்டா 200% will go for the dinner because that is more pleasurable and relaxing than putting myself into preparation. So you have to make it attractive. You have to cheat your brain saying, hey, this is also a pleasurable thing for me. I'm not doing it with some external force. You have to make it very obvious to your brain. So tie it with certain things like நான் எப்பயுமே படிக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி ஐ வில் ஹேவ் அ குட் காஃபி. எனக்கு பிடிச்ச காஃபி குடிக்கிறேன்னா நான் படிக்க போறேன்னு அர்த்தம். இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் ரன் ஆகுது அப்படின்னா நான் படிக்க போறேன்னு அர்த்தம். ஐ ஹேவ் மை ஃபேவரட் பென், ஃபேவரட் நோட் புக், எவ்ரிதிங் இஸ் ஃபேவரபிள் ஃபார் மீ நோ. ஓகே, அண்ட் மேபி ஐ ஹேவ் மை ஒரு எனக்கு பிடிச்ச பீப்புளோட போட்டோ நான் வந்து எனக்கு அரௌண்டா வச்சிருக்கேன். இல்ல வாட் இஸ் த ரீசன் why I am reading this, இப்போ நான் ஏன் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்றேங்கிறதுக்கான ஒரு ரீசனுக்கான திங் we can keep it on a table or certain things. Okay, and most importantly you have to start rewarding yourself. Until unless நான் இன்னைக்கு இதை முடிக்கிறேன் போய் ஒழிச்சுக்கிறது இல்லை, இல்ல நான் இதை முடிக்கிறேன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ எம் கோயிங் டு டேக் அ வாக் ஆர் ஐ எம் ஸ்பீக் டு somebody who I like. So whatever it is, so tie everything with a reward. Okay, ஒரு ரிவார்ட் இல்ல அப்படின்னா it is not going to be attractive at all for your brain, so that is not going to be pleasurable again. Okay, so உங்க என்வரான்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் டெய்லி ஆப்வியஸா பாக்குற மாதிரி கிரியேட் பண்ணுவீங்க, and then you will add it to certain things that you do daily so that you can have the thing as a most rewarding things similar to your other exercises as well, basically. Okay, and then இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குட் ஹேபிட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் we will be paying the cost, அதுக்கப்புறம் தான் we will get the reward. பட் பேட் ஹேபிட்ஸ் அப்படி கிடையாது. immediate pleasure, whatever you do in your bad habits na, it's not like நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்டர்னலா போய் எதுவும் பார்க்கல. இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு, இப்ப நான் கொஞ்ச நேரம் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க போறேன், இப்ப கொஞ்ச நேரம் நான் விளையாட போறேன் அப்படிங்கிறத நான் வந்து பேட் ஹேபிட்னு சொல்ல, பட் ஐம் சேயிங் தட் இஸ் டேக்கிங் அவே ஃப்ரம் வாட் வி வாண்டட் டு பில்ட். ஸோ தட்ஸ் வை தே ஆர் பேட் டு யூ. ஓகே, ஸோ அந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து இட் வில் we are not paying the cost upfront, but we will be getting all the rewards immediately. ஆனா இந்த குட் ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் we have to struggle, we have to put all our efforts, discipline maintain பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டு finally we will be getting our reward. Okay, so it is going to be a long path. It is not like நான் இன்னைக்கு ஒன்று பண்ணேன் நாளைக்கு எனக்கு ரிவார்ட் கிடைச்சிருச்சு, நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் நாளைக்கு முடிஞ்சிருச்சுங்கிறது. it won't work that way at all. Okay, and then மெயினா don't force yourself. நான் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் படிக்கிறேன், நான் வந்து ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் பண்ண போறேன், ஒரு நாளைக்கு 500 லைக் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை கவர் பண்ண போறேன், நெக்ஸ்ட் 20 days நான் கவர் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டையும் டோன்ட் புட் யுவர்செல்ஃப். ஓகே,
if you cannot complete 60 questions per day, Synapse Sprintல நம்ம கொடுக்குற எவ்ரிடே மாடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா கூட complete at least 10 to 20 questions per day. It's okay. First 2 to 3 months we are only building our habits. நம்மளோட ஸ்கோரை நம்ம என்னைக்குமே பார்க்க போறதே கிடையாது. How many எவ்வளவு ஸ்கோர் வாங்கிருக்கீங்க, எத்தனை வாட்டி பாஸ் ஆயிருக்கீங்க, ஃபெயில் ஆயிருக்கீங்க, it doesn't matter at all. என்ன மேட்டர் பண்ண போகுது அப்படின்னா லைக் how many times you have shown up to the test, எத்தனை வாட்டி டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு நேரம் you have spent on preparation, that is what matters. ஏன்னா ஆஃப்டர் 3 months இப்போ நம்ம கொடுக்குற டெஸ்ட் எதுவுமே எல்லாத்துலயுமே எப்படி இருக்கும்னா we are not giving negative marks, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் we have just optimally convinced ourselves for NEET PG கோட பேட்டர்ன்ல we have convinced ourselves. பட் நெகட்டிவ் மார்க் இது எல்லாமே அந்த எக்ஸாக்ட் திங்ஸ் எல்லாமே ஆஃப்டர் 2 months we will be starting very strict. So then we will be focusing on scores. But now we have to focus on building the habit daily. டெய்லி உட்காந்து நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்கும்போது எப்படி நம்ம ஸ்கோரை முதல்ல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? நான் இன்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சேன், நான் டெஸ்ட் எடுத்தேன், நான் வந்து வெறும் 20 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன், அப்படி அவுட் ஆஃப் 100 நான் 30 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன்னா யா that is the reality, right? இன்னைக்கு தானே படிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 2 months let us build the habit, then we will go for it. அதனால don't force yourself. இன்னைக்கு நான் மார்க் வாங்கல, இல்ல I'm not getting 5 to 10 questions every day, I'm not able to do 60 questions every day. Start with 5 questions, start with 10 questions. நம்மளோட ஒரே கோல் என்னன்னா we have to show up daily. Let it be 10 minutes, let it be 2 minutes. There is a James Clear used to say that every day காலையில எழுந்திரிச்சு யோகா பண்ணணுங்கிறவங்க 15 minutes 20 minutes பண்ணா நம்மளால கண்ண முடியும் உட்காரவே முடியாது. Start with 2 minutes. நீங்க என்ன ஹேபிட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை 2 minutes பண்ண ஆரம்பிங்க. For first 1 month just do it for 2 minutes. Automatically after 1.5 months or 2 months you will be doing it for 10 minutes or 15 minutes. Definitely there will be a growth. So this is what you have to do. Start doing things very small, okay, and make it obvious and make it easy so that நீங்களே ரொம்ப உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்க மாட்டீங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் மேஜர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மொபைல் போன்ஸ், டிவி, நம்மளை சுத்தி இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ். இது வந்து நம்மளை பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது இப்போ. we cannot, ஏன்னா நம்மளுக்கு 30 years முன்னாடி ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் this is the enemy that we could able to see. நான் ஒரு 5 minutes போய் ரீல்ஸ் பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு and the things would have been like 40 minutes we would be continuously அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கும் படிக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்காது, எதுவும் இருக்காது. அதுக்குன்னு நான் வந்து போனே பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா, நான் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் விட்டுலாம் வெளியே வரணுமா, அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணா it's not a pleasurable thing. Your mind won't accept all those things. Okay, so we don't have an exact solution for this, to be honest, but we found an app or app வந்து இத ஹெல்ப் பண்றதுக்கு, which is a oldest solution. I think like most of you know it, but we found an app. அந்த app வந்து என்ன அப்படின்னா it is a forest app. இது வந்து productivity app னு சொல்லுவாங்க. See, this is not a promotion. We don't have anything to do with forest app. Okay, we have profile. Am I audible? Okay, good. I'll continue. So okay, so the forest app என்ன பண்ணும் அப்படின்னா nothing. You just have to download it in the like Play Store. நீங்க வந்து இப்ப படிக்க போறீங்க, 1 hour படிக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கும். இதுல 1 hour டைம் செட் பண்ணிருங்க. 60 minutes டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இது ரன் ஆக என்ன ஆகும்னா இந்த குட்டியா இருக்க செடி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஒரு மரமா கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த மரம் என்ன ஆகும்னா நீங்க 60 minutes முடிச்சோன்னா ஃபுல்லா வளர்ந்து முடிச்சிடும். இந்த மரத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஃபாரஸ்ட்ல நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி எவ்ரிடே நீங்க படிக்கிற டைம் ஃபுல்லா ஒரு மரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ந்துட்டே இருக்கும். அந்த மரத்தை நம்ம வச்சு நம்ம ஃபாரஸ்டே கிரியேட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா. ஸோ அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு நம்ம எவ்வளவு படிச்சோம், ஒரு வாரத்துக்கு எவ்வளவு படிச்சோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு படிச்சோம்னு கம்ப்ளீட்டா நம்ம இந்த ஆப்லேயே ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்த ஆப் ரன் ஆயிட்டு இருக்கும் போது இதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்தாலோ, வாட்ஸ்அப் நோண்டாலோ, இன்ஸ்டாகிராம் பார்த்தாலோ, ஃபோன் கால் அட்டன் பண்ணாலோ, என்ன பண்ணாலும் திஸ் பிளான்ட் தட் யூ ஆர் டூயிங் வில் டை. ஓகே, அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு மாதிரி லைக் செத்து போன கருகி போன மரம் மாதிரி ஒரு வந்துடும். அந்த மரமும் உங்களோட ஃபாரஸ்ட்ல இருந்துட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி சைக்கலாஜிக்கல் திங்ஸ். நம்ம வந்து ஒரு கேமிஃபைடு மெத்தடா நம்மளே படிக்கிறதுக்கு, நம்ம பிரெயினை நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு we are putting ourselves into it. Okay, but this really helps.
எனக்கு இப்போ 1 hour நான் இதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் புட் இன் டு இட், என் மொபைல அப்படியே புட் டவுன் பண்ணி கீழே வச்சுட்டு ஐ கேன் ரீட், டேக் டெஸ்ட், எவ்ரி திங். ஐ கேன் ஓப்பன் மை திங் அண்ட் ஸ்டார்ட் திங்ஸ். ஓகே, இதுவே நம்மளுக்கு ஒரு ட்ரீயோ இல்ல ஃபாரஸ்ட் க்ரோ பண்ற மாதிரி ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்கும். ஸோ மேபி ட்ரை திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஃபார் like getting rid of your distractions from your everyday preparation things. Okay, so இதெல்லாம் நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா the person who are willing to do things every day. இது வந்து நான் கடைசி 3 months 6 months நான் கிராஷ் கோர்ஸ்ல படிக்க போறேன், நான் வேற எங்கேயோ போய் லைக் லாஸ்ட் மினிட் பண்ண போறவங்களுக்கு all these things this session itself will not going to get. The session is all about taking small steps every day consistently. Okay, and இன்னொரு இம்பார்ட்டன்டான டிப் வந்து என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, start your habits with certain things you do daily. Like for example, இப்ப எடுத்துக்கோங்க, நீங்க வந்து டின்னர் பார்க்கும்போது I'll do it. 90% of people I see are doing it. எப்பயுமே டின்னர் பார்க்கும்போது ஒரு சைடு ரீல்ஸ் போயிட்டு இருக்கும், இல்லைன்னா டிவில ஏதாவது பார்ப்போம். என்டர்டைன்மெண்ட் இல்லாம நம்மளுக்கு வந்து நைட் டின்னர் இறங்கவே இல்லை. இல்லைன்னா டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் இல்லைன்னா லைக் அதையுமே நம்மளால இப்போ கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு ஹேபிட்டோட இன்னொரு ஹேபிட்டை ஆட்டோமேட்டிக்கா we are tying it up. ஓகே, நீங்க ரவுண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடியோ இல்ல பிஹெச்சிஸ் போறதுக்கு முன்னாடி ஸ்டெத்தஸ்கோப் இல்லாம கோட் இல்லாம யூ வில் நெவர் கோ. ஒரு ஓடி தியேட்டர் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி யூ வில் நெவர் கோ வித்வுட் மாஸ்க் ஆர் லைக் ஹெட் கேப், இல்லைன்னா ஒரு க்ளவ் இல்லாம யூ வில் நெவர் கோ இன்சைட். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் டைலிங் அப் யுவர் ஸ்டடியிங் ப்ராக்டிசஸ் வித் சம் டெய்லி ரொட்டீன். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து நான் மார்னிங் காஃபி குடிச்சோன்னே எவ்ரிடே ஒரு 15 minutes படிப்பேன். வாட் எவர் இட் இஸ் ஐ வில் ரீட் ஃபார் 15 minutes. இல்லையா, நான் டெய்லி காலையில கோட் போட்டுட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு தான் போவேன். இல்ல ஆஃப்டர் டின்னர் ஐ வில் ஸ்டாப் ஸ்க்ரோலிங் வாட்ஸ்அப் ஃபார் 5-10 minutes. ஐ வில் டூ திஸ். இந்த மாதிரி எவ்ரிடே நீங்க ஒரு 1/2 hour எங்க உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை டைப் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு நீங்க நைட்டு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இல்லையா நான் படிக்கலைங்கிற அந்த கில்ட் ஃபீல் உங்க பிரெயின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டையிங் அப் யுவர் ஹேபிட்ஸ் வித் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ லாட். ஸோ இது உங்களுக்கு ஒரு மேஜர் ஆக்ஷனபிள் டிப். ஓகே, ஸோ டூ திஸ். ஓகே, அண்ட் ஒன் மோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, there is a saying, if you cannot measure what you do or if you cannot track what you do, you cannot understand your progress. நீங்க என்ன பண்ணி இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, ஓகே 3 months முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, 3 months முன்னாடி என்ன படிச்சீங்க, என்ன செஞ்சீங்கிறத உங்களால அப்போ ட்ராக் பண்ணவோ இல்ல உங்களால மெஷர் பண்ணவோ முடியலன்னா, you don't know what is progressing or you don't even know whether you are progressing or not. Okay, so for people in teams Synapse, okay, so everywhere நாங்க வந்து we are doing on your behalf and போட்டிருக்க காரணம் என்னன்னா, first we planned this only for Synapse Sprint people, but then we try to add people who are not into Synapse Sprints also basically. So அதனால the slides are more biased towards people who are with us. Okay, so இங்க நாங்க what we are doing for Synapse Sprint இருக்கிற people என்ன பண்றோம் அப்படின்னா, we are tracking each one of their move. ஒரு நாளைக்கு லைக் அவங்க எத்தனை வாட்டி டெஸ்ட், ஐ மீன் எப்போ டெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்க டெஸ்ட்ல எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறாங்க, லாஸ்ட் 100 days அவங்க எவ்வளவு, லாஸ்ட் 1 monthல அவங்க எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருந்தாங்க, லைக் வாட் இஸ் தர் பேஸ் ஸ்கோர். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் மந்த்ல அவங்களோட பேஸ் ஸ்கோர் என்ன, 3 months அப்புறம் அவங்க ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், பிளஸ் வாட் இஸ் த சப்போர்ட் தே நீட் ஃப்ரம் அஸ், அவங்களோட ஹேபிட் ஸ்கோர் என்ன, கன்சிஸ்டன்சி ஸ்கோர் என்ன, நோட்ஸ் எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்ரி சிங்கிள் திங் வில் பி கொலேட்டட் இன் டு அ டாக்குமெண்ட் அட் எண்ட் ஆஃப் த மந்த் அண்ட் தட் வில் பி கிவன் டு த எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன். அண்ட் நாங்க அதுக்கு தனியா ஒரு கிரேடுன்னு வச்சிருக்கோம். அந்த கிரேடை பொறுத்து we will just call them and talk. Like the doctors from our team will be calling them and talking to them. என்ன ப்ராப்ளம், கன்சிஸ்டன்டா இருக்க முடியுது. ஸோ தட் சிம்பிளா பாருங்க, லைக் ஒரு 20 செக் பாக்ஸஸ் இருக்கு. எவ்ரிடே நீங்க வந்து அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டே வர போறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி green whenever you study and it's going to be red whenever you are not studying. Now இப்போ அதை உங்க விஷுவலைஸ் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ தட் இஸ் த பிக்சர் everybody have to see. இதை வந்து நீங்க Synapse Sprintல இருந்து தான் பண்ணணும்னு கிடையாது. யூ கேன் ஈஸிலி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்களே ஒரு செக் பாக்ஸ் போட்டு எவ்ரிடே செக் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நான் இன்னைக்கு வந்துட்டேன். எண்ட் ஆஃப் த டே நீங்க இதை எடுத்து பார்க்கும்போது யூ கேன் சி எத்தனை நாள் கிரீன் இருந்துச்சு, எத்தனை நாள் ரெட் இருந்துச்சு. ஸோ தட் வில் கிவ் யூ அ ப்ராக்ரஸ் ஆன் ஹவு யூ ஆர் ப்ராக்ரஸிங், ஹவு யுவர் ஹேபிட் இஸ் ப்ராக்ரஸிங். பட் இதை விட கொஞ்சம் ஹை லெவல் ட்ராக்கிங் அண்ட் அதர் திங் ப்ராக்ரஸிங் தான், யூ மே நாட் டூ இட். பட் தேர் ஆர் நிறைய ஃப்ரீ வந்து ஹேபிட் பில்டிங் ஆப்னே நிறைய இருக்கு. ஓகே, அந்த ஆப்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் படிச்சீங்க, என்ன பண்ணீங்கன்னு எல்லாத்தையுமே யூ கேன் நோட் இட். ஓகே, பட் ஃபார் our students we are doing on their behalf and also we are also trying to build an app in such a manner so that because
Synapse Sprintோட entire agenda and entire baseline lies on this like habit building. ஓகே, ஸோ இப்போ நார்மலா இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் உங்க எல்லாத்தையுமே மேரோ இருக்க போகுது. இட் இஸ் வெரி ஆப்வியஸ். உங்க எல்லாத்தையுமே இன்னும் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்க போகுது, நிறைய திங்ஸ் இருக்க போகுது. ஓகே, தெர் இஸ் நத்திங் டிஃபரெண்ட் யூ ஆர் கோயிங் டு டு. த ஒன்லி ப்ராப்ளம் we understood and we got feedback from you guys, like 300 people filled the forms, and with all the 300 people's problem was எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல, எந்த டைம் படிக்கணும்னு தெரியல, என்னை யாரும் போக் பண்றதுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம பிஹெச்சிஸோ எல்லா இடத்துலயுமே there is somebody to account ourselves. Okay, there is somebody to poke, but for the main dream that we have, there is nobody to poke. Okay, then we took that as an tool. Okay, so whatever it is, எங்கெங்க என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to bring consistency and habit to these people so that last 3 months 6 months ஓட அந்த pressure இனிமே உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் we just started. But leave that apart. You have to track your progress. Simple. அதை என்ன விதத்துல நீங்க ட்ராக் பண்ணாலும் சரி, என்னோட ஆக்ஷனபிள் இன்சைட் வந்து என்னன்னா there are many apps, habit building apps and other things. Maybe நாங்களுமே பார்த்து we'll put it in our in-service groups and other things. Okay, so that you have to start working. Okay, that is one thing. Okay, so now habit build பண்ணியாச்சு. habitனா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ், சின்ன சின்ன திங் நம்மளோட எவ்ரிடே ரொட்டீன்ல we are going to do it and நம்ம ஒரு habit build பண்ணிடுவோம். பட் why should not be break? ஏன் அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 4 days லைக் ஒரு 2.5 months நீங்க ஒழுங்கா பண்ணிட்டு 4 days 5 days நடுவில் பிரேக் விட்டீங்கன்னா that is again you have to start everything from first. அதுதான் இந்த ஹேபிட் பில்டிங்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்ரிடே 1 hour if you are spending time, that 4-5 days you start spending time for ஒரு 10 minutes 15 minutes. ஓகே, நீங்க வந்து ஒரு வெக்கேஷன்ல இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு லைக் வேரியஸ் திங்ஸ்ல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் இருக்கும், இல்ல there are so many things where you will be occupied. ஓகே, just try to spend some 10 minutes or 15 minutes. Okay, நம்ம இப்ப வெக்கேஷன்ல இருக்கோம், நம்ம எல்லாரும் வெளியே போறோம், but I just read this one chapter and I just go through this one chapter and I will go, so that I'm not breaking anything. I'm still being in the chain. நான் 4 நாள் கழிச்சு போய் I'm going to workங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பட் அஃப்கோர்ஸ் we cannot do like everyday மிஸ் பண்ண முடியாது. 1 or 2 days இருந்தா கூட ஓகே, பட் அட் a stretch of 4 to 5 days விட்டீங்க அப்படின்னா it is very very difficult for you to come back on track. சரி, நம்ம நிறைய செலிபிரிட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க செலிபிரிட்டினால நம்மளுக்கு அந்த ஸ்டோரி வந்துச்சா இல்ல ஸ்டோரினால அவங்க செலிபிரிட்டி ஆனாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க லைக் எங்க அக்காவோட குழந்தை பிறந்திருக்கும், மேரேஜஸ் இருக்கும், நாங்க போனதே கிடையாது, நான் ஃபுல்லா லைக் ஐ வாஸ் டூயிங் சர்டன் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, பட் இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா the dedication towards what they wanted to do, not just clearing the exam. Again, அவங்க வந்து அந்த மேட்ச் வின் பண்ணணும்னு no one is doing. I want to become a better cricketer, so நான் இதை வந்து ஃபாலோ பண்ணேன். ஓகே, ஸோ now you are very clear what you wanted to become. ஓகே, உங்களோட ஐடென்டிட்டி என்னங்கிறத நீங்க கிளியரா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you set on that. ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்னல் சேஞ்சஸ் எவ்ரிடே 1 hour இல்ல 2 hour நான் பண்ண போறேங்கிற இன்டர்னல் சேஞ்சஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக் யுவர் சரௌண்டிங்ஸ் ஈஸி. நீங்க உங்க மேல ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்காம நீங்க எப்பயுமே பார்த்தா லைக் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இட் ஷுட் பி லைக் ஓகே ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் பிஜி ப்ரிப்பரேஷன்ங்கிற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஐ எம் வித் மை ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நாட் கோனா ஹெல்ப். ஓகே, ஸோ டேக் அ ஸ்மால் ஸ்டெப் ஃப்ரம் டுடே, லைக் ஒரு 10 minutes or 15 minutes start spending every day. For Synapse people, they know already what they have to do. Okay, we have built them systems, we have given them what to do, we have given them the framework, and we have also given them what to study, what not to study, and what is the high yields, everything we have given. Okay, but for others, you just plan it for the next 3-4 days and then you start your things. Basically that will help. Okay, ஏன்னா நம்ம படிக்கணும்னு உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி லைக் எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனாட்டமியில நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு அனாட்டமி படிக்க பிடிச்சிருக்கு அதனால அனாட்டமி படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் எஸ்பிஎம்ஏயோ இல்லைன்னா லைக் அதர் சாப்டர்ஸ் லைக் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ட்ரை டாபிக்ஸ் எல்லாம் வந்து தொற்றுக்கவே மாட்டாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சதுங்கிறத படிக்கிறாங்களே தவிர விச் வில் ரீட் மோருங்கிறத பார்த்து படிக்கிறது இல்லை. ஸோ உங்களோட சிஸ்டம் நீங்க பிளான் பண்ணும்போது யூ ஷுட் பி டாப் ஆஃப் யுவர் மைண்ட். இந்த லாஸ்ட் 15 years ஆர் லாஸ்ட் 10 years ஆஃப் நீட்ல லைக் எவ்ரி சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதோட கிராஃப் எப்படி இருக்கு. நீங்க போய் அனாட்டமியோட கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஆனா எஸ்பிஎமோட கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ யூ ஹாவ் டு நோ எந்த சப்ஜெக்ட நம்ம பார்க்கணும், எந்த சப்ஜெக்ட விடணும்னு. இட் நாட் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்கிறதுங்கிறது சிஸ்டம் கிடையாது. த சிஸ்டம் இஸ்
வாட் இஸ் யுவர் கோல், ஐ ஹாவ் டு கெட் திஸ் மச் மார்க், அப்பதான் நான் இந்த ஐடென்டிட்டி எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த கோலுக்கு நான் எப்படி என்ன ஆப்டிமைஸ் பண்ணிக்கணுங்கிறத ஆப்டிமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். Okay, so that is also very much important. It's not just building habits, it is also building the right habits. Okay, and so that you will not fall below your systems and goals, basically. Okay, and yeah, and one more important thing I have to say is like in the chinna vishayam, if you start inculcating, okay, there are so many things. Okay, there is a word implementation intentions nu ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்டா இருக்கட்டும், இப்ப நாங்க பேசின இந்த ஹேபிட் பில்டிங்கா இருக்கட்டும், இந்த அட்டாமிக் ஹேபிட் புக்ஸா இருக்கட்டும், இதை யூஸ் பண்ணி there are many doctors in other countries have done better in their exams, and there is a pure results for it. Okay, so that is the one thing we wanted to cater for people in our state too. Okay, so Synapse Sprint வந்து it is completely Tamil. So ஒரு தூரத்துல இருந்து ஒருத்தவங்க ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு போர்ட்ல எழுதி போடுறது Synapse Sprint கிடையாது. உங்க ஹாஸ்டல் மேட் எப்படி உங்க கூட உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறாங்க பண்றாங்களோ, that is the environment we wanted to build. But everything based on this habit. So start inculcating these small habits, things will change. Okay, that is important thing. And to summarize things, நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும் என்னன்னா, for people who are already into Synapse Sprints, உங்களுக்கு there will be a form coming up in your WhatsApp. We will be asking you your address and your what is one specialty that you are focusing on, so that we will be creating this small memento and stuff, and we will be couriering it to you for free completely, so that you start visualizing who you are, start building your identity. For others, you can, there are so many posters and things are available in internet and stuff. Start, like you can print it and keep it somewhere, or change your DP wallpaper. Just keep your identity clean and make yourself make yourself exposed to it, basically. Okay, so that is the whole thing we wanted to convey here in the habit building entire session. Okay, so maybe one small minute I will take, one more minute I will take, and I will just summarize everything sharp and quick. Okay, so first thing is, why habit? Habit is something you should not push at the end. You have to do everything as a consistent small steps every day. So அதுக்காக தான் ஹேபிட்ங்கிறத பில்ட் பண்றோம். கடைசி நிமிஷத்துல வர்ற சஃபரிங்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக தான் we have to build the habit. Okay, second thing, if you are better making yourself 1% every day, you will not, you can see a better transformation of yourself at the end of the year. And major thing is, you have to start from start optimizing from the starting line itself. Starting the pandemia, last sufferings we are not going to see. There are two core principles. One is internally you have to change. For that, the goal of na exam clear pannu start looking at it as an identity. Whether you want to become a dom, you want to become a radiologist, whoever it is, make yourself an identity for it. That is one thing. And then உங்களுக்கு motivation இல்லாதனால you are not doing things. உங்களுக்கு problem வந்து you don't have the clarity. What to study, how to study, the clarity. ஏன்னா all these years we have been into a classroom education. அந்த மாதிரி ஒரு education டைம்ல வந்துட்டோம். ஓகே, இப்போ வேலையும் பார்த்துட்டு இதை ஜட்டில் பண்றது இஸ் கோயிங் டு பி ஹைலி டிஃபிகல்ட். ஸோ ஹேபிட்டோ இல்ல ஒரு கன்சிஸ்டன்சியோ வி ஹாவ் டு பில்ட் இட். ஓகே, அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, கோல்ஸை விட வி ஹாவ் டு கம் அப் வித் அவர் சிஸ்டம்ஸ் தட் ஐ ஹாவ். நான் வந்து லைக் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு படிக்க போறேன், என்ன படிக்க போறேன், எப்படி படிக்க போறேன், வாட் ஆர் ஆல் த டிஃபரெண்ட் ஸ்டடி நோட்ஸ் நான் படிக்க போறேன், ஹை ஹீல்ஸ் படிக்கணுமா. ஏன்னா நீங்க வந்து 100% சப்ஜெக்டை கவர் பண்ணுவீங்களாங்கிறது எனக்கு டவுட் தான். லைக் 2026 2027 பீப்புள் கவர் பண்ண போறீங்களான்னு எனக்கு தெரியல. வி ஆர் கோயிங் டு கிவ் யூ த என்டையர் 100% ஆஃப் திங், பட் உங்களால கவர் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஹை ஹீல்ஸ். எது ஹை ஹீல், எந்த சப்ஜெக்ட் பெட்டரா இருக்கும், எந்த சப்ஜெக்ட் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத யூ ஹாவ் டு சிஸ்டமைஸ் இன் யுவர் சிஸ்டம்ஸ் இட்செல்ஃப். ஸோ ஒன்ஸ் சூன் யுவர் ஐடென்டிட்டி இஸ் மேட், யூ ஹாவ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் யுவர் சிஸ்டம்ஸ். சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இருக்க ஃபேக்டர்ஸ் என்னென்ன? மேக் இட் ஆப்வியஸ். கண்ணுக்கு முன்னாடி முதல்ல படிக்கிறது தெரியும், இல்லைன்னா உங்களோட நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் ஒன்லி வில் பி நியூ. ஓகே, தென் மேக் இட் அட்ராக்டிவ், மேக் யுவர் செல்ஃப் ரிவார்டட். எப்படி படிச்சு முடிச்சோன்னா எவ்ரி டே like enjoy your result or enjoy your like whatever you do, you start enjoying yourself, make it attractive and reward yourself. Then make it easy, don't force yourself. இல்ல நான் இவ்ளோ படிச்சே தீருவேன் வேணாம். அந்த சஃபரிங்கை சால்வ் பண்றதுக்கு தான் we are coming up with habits and consistent learning. Okay,
And then உங்க phone distractions and things we have given you a solution called like Forest app use பண்ணி இந்த மாதிரி நிறைய productivity apps இருக்கு. There are many channels like I think Ali Abdulனு ஒருத்தவங்க வந்து he will be talking all about the productivity for doctors. He is a doctor himself. Okay, so அந்த மாதிரி YouTube channels நீங்க follow பண்ணலாம். See a podcast. See every day seeing a subject video இல்ல subject குள்ளே இருக்கிறது it's not going to help at all. Definitely you have to கொஞ்சம் வெளியே வந்து ப்ராடரா நம்ம என்ன பண்றோம், ஒரு ப்ராடர் லுக் அட் வாட் யூ டூ எவ்ரி டே அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட் ஆஃப்டர் 1 இயர்ங்கிறத ப்ராடர் லுக் யூ ஹேவ் டு சி. ஓகே, ஸோ அதுக்கு சில ப்ராக்டிசஸ் லைக் ஹேபிட் பில்டிங், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் required. See, I'm not giving you a motivation here. Definitely this is not motivation. We are giving you this is working better and you can do it like this. So start doing it from tomorrow. If you are not able to do it, we can help you do it. Simple. So that is the one liner I just wanted to say. And habit வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக் இட் வித் சர்டன் திங்ஸ். நீங்க டெய்லி பண்ற ஒர்க்கோட நைட்டு நான் குளிச்சுட்டு வந்தோம் 2 இது படிப்பேன், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஸ்டாக்கிங் யுவர் ஹேபிட்ஸ் வித் யுவர் ப்ரிப்பரேஷன் பேசிக்லி. தென் this is the most important thing. You have to track. You definitely have to track your progress. Otherwise, there won't be any progress at all. Okay. ஏன்னா 3 months முன்னாடி இப்போ உள்ளதுக்கு we have to see the difference basically. Okay. And then never break a chain. Once you have started, ஏன்னா இதை கஷ்டப்பட்டு தான் பில்ட் பண்ண போறோம். பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் never ever break it. Okay. And yes, so as a webinar we started by 8:30 and it is 9:30. So as a webinar we have completed. But 2 things I just wanted to say. One is I just wanted to either marketing promotion side, I don't want to take it. But Synapse, what exactly the plan is. Okay. The entire thing, whatever we spoke, that is the plan. That is what we are trying to give our people also. That is what we wanted to give to others also. Okay. And like maybe Harisaroda orientation video நீங்க எல்லாரும் பார்த்திருந்தீங்கன்னா maybe அதுலயே உங்களுக்கு clear-ஆ தெரிஞ்சிருக்கும். Every day 60 questions will turn into at least 15,000 questions a year. Okay. அதுல நம்ம ஒரு 300-400 questions and concepts very clear-ஆ இருந்தோம்னா அதுவே போதும். And in the 60 questions per day, it is going to get repeated after some times also, so that you will be revising things, you will be very clear with the concept. So that is one thing we are taking. So Harisar used to say that it is not a passive, we are not going to actively learn things, we are going to passively learn. Everyday questions மூலமாவோ GT போடுறோமாலோ அதை வச்சு நம்ம எப்படி we are going to learn is what we are going to practice. And there are more than 25 plus doctors in Synapse, and doctors in the sense specialists. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், we have uploaded even our OG video in YouTube. நீங்க அதை பார்க்கலாம். And we have a very good PEDS. So PEDS ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. And next we are going to start with after stuffs also. And for 2025 people, okay, who are studying 2025 NEET, அவங்களுக்கு நாளையில இருந்து we are starting a quick revision. It will be like 3 hours, 4 hours continuous revision. Free videos in YouTube we are going to upload, so that 2025 people also get benefited. Because we have joined hands now, so we just wanted to give what maximum we can give it out. Okay. And majorly we are going to give all the materials also in ourselves. We know engalukku theriyum ena people வந்து regular சொல்றாங்க we have got 2 years of subscription for certain things for other platforms also. But you might have subscriptions. See, யாருமே டிஃபரெண்டான மெட்டீரியல் கொடுக்க போறதே இல்லை டெஃபினட்டா. பிகாஸ் உங்களோட ரிவ்யூ புக்ஸ்ல இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட chapter books that is what is being categorized or like summarized into notes in a different way. Okay. But the case is, what is the system or what is somebody like is going to be there behind you saying, hey, this is your dream, do it. So other we are doing for ourselves, for our people. You have to make certain things like that. Unga amma irukadum appa irukadum, give the things to somebody can help you poke. Okay. And the poking not just you have to come here, we will poke you. You can get poked from anybody else. Okay. So அந்த விஷயம் நீங்க பார்க்கலாம். And then yes, so these are all the things that we have in Synapse Print currently. Okay. So for people who are in Synapse Print, we'll be sending you the form list. You can fill it so that your identity comes to your home. Okay. So anything else, if we have to discuss, if you want to ask me anything, I think definitely we can talk. I think the doubt கேட்டு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்க போகுது. Because I am behind this and I'm watching each one of you. I know that 100 இது வரைக்கும் எங்களுக்கு I think we have 120-125 people.
So we are watching all the 135 people, what time they are taking the test, what is happening, entire thing we are looking into. Okay. So yes. And what's the YouTube channel you said? Ali Abdul. There are many productivity channels, even James Clear. And this video will be posted in YouTube also. You can see whenever, maybe after or 6 months start and after 3 months if you are going to start, go and revisit the video. This will be highly helpful for you. Okay. If you have any doubts, you can put it in the chat box, and another maybe around 9:35 or 9:40 we will wrap things up. Yes. I can answer also to the call. Yeah, also. Tamil exam 5 preparation. Kandiba, we are talking about it. They had a discussion in the we will definitely come up with a plan what to do for Viva, and we will have a session for it for sure. We will have at least a discussion for it for sure. Viva preparation along with PG. Viva preparation like we will plan it out. Viva preparation and Tamil session. Hariza will be taking a separate session for sure. Within this week we will be one. So I know I was fast. So Romba, like I don't want to bore you, so that's why I was fast. So we the board you to the part. How to join Synapse and Premium Plan. So I don't want to make this as a marketing video. The whole thing will come down. But what I will do is I will just give this link as well as the phone number where you can contact people to get the entire thing. Okay. So that you can connect with them. I'm just posting the details, phone number, everything. Okay. What Tamil exam and what Viva you are talking about? Department exam or result on this, and the result who have passed, they have to go for a Viva. Okay, for Tamil people. So on the Viva. So yes. So okay, side ping also I'm getting it. So like price for Synapse is nothing compared to things like we are charging somewhere around with inclusive of GST, we are charging around 600 rupees per month. Okay, you will be having 3-month plan, 6-month plan, or 12-month plan. You will be putting it, and it will go on for basically that way. So on the whole, complete a 1 year, you'll be paying some 5,000 rupees. We'll be going all the features, materials. So I don't want to make it promotional. But yes, I have put the link and details also in the chat for once you can place it. And I think it's 9:30. I don't want to take much time of yours. If you have any doubt, anything, you can definitely ping us in WhatsApp number. Synapse number I hope the thing was helpful. So maybe a thumbs up would cheer me up to do things better. Thank you so much. I can see so much.